السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர் அபு சல்மா இப்னு அப்துல் அசத் அவர்கள் இறந்த பிறகு அன்னலாரை மணந்தார்கள். இவர் அறிவும் ஆற்றலும் உயர் பண்புகளும் மிக்கவர், துறவியை போன்று வாழ்ந்தவர், இறைவழியில் தாராளமாக செலவு செய்வார்கள், மக்களுக்கு நல்லதை ஏவி தீயதை தடுப்பார்கள். ஹதீஸை கேட்பதில் இவர்களுக்கு தனி ஆர்வம் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடுத்தபடியாக ஹதீஸில் இவர்களை மிஞ்சக்கூடியவர்கள் எவருமில்லை. பெரும் பெரும் சஹாபாக்கள், தாபியன்கள் இவர்களிடம் சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். இவர்களின் அறிவுத்திறனுக்கு ஒரு நிகழ்ச்சியை முன்மாதிரியாக கூறலாம். அதாவது ஹுதைஃபியா உடன்படிக்கையின் போது முஸ்லீம்களை உம்ரா செய்ய விடாமல் காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள். எனவே சஹாபாக்களை இஹ்ராம் ஆடையை கலற்றுமாறும் அன்னலார் கூறினார்கள். ஆனால் சஹாபாக்களின் மார்க்க உணர்வோ உம்ரா செய்யாமல் இஹ்ராமை கலற்ற சம்மதிக்கவில்லை. அப்போது நிலைமையை உணர்ந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலாரிடம் சென்று, இப்போது சஹாபாக்கள் சோகத்தில் உள்ளார்கள், எனவே முதலில் தாங்கள் இஹ்ராமை கலற்றுங்கள், தங்களை பார்த்து மற்றவர்களும் கலற்றுவார்கள் என ஆலோசனை கூறினார்கள். இதை ஏற்ற அன்னலார் இஹ்ராம் ஆடையை கலைந்தார்கள். இது கண்ட சஹாபாக்கள் இனி ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏற்படாது என கருதி அனைவரும் இஹ்ராமை கலைந்தனர். ஹிஜ்ரி 59ஆம் ஆண்டு சவ்வால் மாதம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். இது அழகான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கலட்டி மொட்டடிச்சவனே சஹாபாக்கள் எல்லாருமே அடுத்து செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த ஒப்பந்தம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஒப்பந்தம்னா சமநிலையாக இருக்கணும். குஃபார்களுக்கும் முஸ்லீம் மத்தியில் ரொம்ப அநீதமான ஒரு ஒப்பந்தம் எழுதியிருப்பாங்க. யாராச்சும் முஸ்லீமாகி காஃபிர்கள் முஸ்லீமாக போயிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், மதினால இருந்து அவங்கள வலுக்கட்டாயமாக எங்கள் பக்கம் தள்ளிட்டுருணும், மக்காவுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க. அது சில முடிஞ்ச அந்த சம்பவங்களை பின்னாடி சில பார்க்கலாம். அதனால் சஹாபாக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வேணாம் ரசூலுல்லாஹ், இந்த ஒப்பந்தமே வேணாம், இவனுக்கு என்ன பாத்தியில் தானே இருக்காங்க, வாங்க சண்டை அடிப்போம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முரளியர் ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க இந்த நேரத்தில். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். அல்லாஹ்வின் நத்தாட்சி. மலர்களின் சாறுகளை உறிஞ்சி தேனாக மாற்றும் பக்குவத்தை அல்லாஹ் தேனீகளுக்கு கொடுத்தான். அதில் மனிதனுக்கு பெரும் பலனுள்ளது. விஞ்ஞானம் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்தும் மனிதன் தேனுக்காக தேனியின் உதவியை நாடுகின்றான். ஒரு சிறிய தேனீ செய்கின்ற இந்த வேலையை பொன்னும் பெரிய மனிதனால் செய்ய இயலாது. இது அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு அத்தாட்சியாகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. கொழுந்தனார் முன் நிற்காதீர்கள், விளக்கப்படாத பெண்களிடம் வந்து போவதை தவிர்த்திடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது ஒரு அன்சாரி தோழர் பெண்கள் தம் கொழுந்தனார் முன் வருவதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கொழுந்தனார் என்பது மரணத்திற்கு ஒப்பாகும் என கூறினார்கள். கொழுந்தனார் என்பது மரணத்திற்கு ஒப்பாகும் என கூறினார்கள். விளக்கம்: கணவரின் சகோதரர்கள் முன்னால் திரையின்றி வரக்கூடாது. மரணத்தை கண்டு பயப்படுவது போல் அவர்கள் முன்னே வர பயப்பட வேண்டும் என கூறினார்கள். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. 3 விரல்களால் சாப்பிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால் உணவை எடுத்து உண்பார்கள், சாப்பிட்ட பிறகு விரல்களை சூப்புவார்கள் என்பதாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பு: சாப்பிட்ட பின் விரல்களை சூப்புவது சுன்னத்தாகும். ஆனால் அடுத்தவர்களுக்கு அருவருப்படையும் அளவுக்கு சூப்பக்கூடாது. பாருங்கள், இது பார்க்க சின்ன விஷயமா இருக்கலாம், 3 விரலால் சாப்பிட்றதுன்னு. இப்படி சாப்பிட்டா நோயும் வராது. அதே மாதிரி அந்த சுன்னத்தான முறையில் காலை நம்ம அந்த ஜுஸ்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றதும் நம்ம வயிறை பெருக்காது, சுருக்கிடும். 3 விரலை எடுத்து தின்னீங்கன்னா இப்படி அள்ளி கொட்ட முடியாது, சட்டிகளை சாப்பாடு கொட்டுற மாதிரி கொட்ட முடியாது. அப்போ இப்படி எடுத்து சாப்பிட்றப்ப
அதிகமான உணவும் உள்ளே போகாது. இப்படி சுண்ணத்தான முறையில் உட்காந்துருக்கும், வயிறு அழுந்திருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுங்கிற தன்மை உருவாயிடும், உடனே எந்திரிச்சிடலாம். அப்போ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிற அந்த அன்லிமிட்டட் தெரியாமல் அப்படி சமணங்களை போட்டு இறக்கிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது நம்ம அந்த கண்ட்ரோல் வராது. இது பெரிய சுண்ணத்து. இது சாதாரணமாக படிச்சிருக்கலாம், 2 லைன் அஜர்த்து படிக்கிறார் அப்படி இல்லை. இதில் பெரிய ஒரு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா நோயே வராது. சஹாபாக்கள்கிட்ட ஒரு மருத்துவர் எல்லாம் வச்சாங்க. அந்த அந்த மருத்துவர் கொஞ்ச நாளில் கிளம்பிட்டார். என்னன்னு கேட்டால் இவங்களுக்கு நோயே வர மாட்டேங்குது, எனக்கு என்ன இங்கே வேணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி உணவுல கட்டுப்பாடு இருந்தால் ஏன் நோய் வரப்போகுது? ஏன்னா இன்றைக்கி இருக்க வாழக்கூடிய முஸ்லீம்களை அப்படியே மாற்றோம். ஆட்டை அடித்து அப்படியே போட்டு சாப்பிட்றது, ஒட்டகத்தை அடித்து போட்டு சாப்பிட்றது விருந்து தான். விருந்து தான். சகோதரி, ஆனால் பாருங்க, இது பெரிய விஷயம். 3 பேரில் சாப்பிட்டு பழகி பாருங்கள், அறிவும் நல்லா வேலை செய்யும். அந்த நம்ம வயிறு பெருக்கம் இருக்காது. அந்த சுண்ணத்தான முறையில் இப்படி சாப்பிடும்போது அந்த சாப்பிட்றது கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு அந்த மனசு போதும்னு ஆயிடுமா. ஆனால் நமக்கு அந்த டயத்துக்குள்ளே அதிகமாக இறக்கிடுறது, 5 விரலை போட்டு டக்குன்னு இறக்கிடுறது. இது ஒரு பெரிய ஆய்வே இருக்குது இதில். 5வது தலைப்பு, ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, அனாதைகளின் தலையை தடவி கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனாதையின் தலையை தடவுகிறவருக்கு ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை அல்லாஹ் அருளுகின்றான். உமாமா ரலியல்லாஹு அறிவித்ததாக முஸ்னத் அஹ்மத் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. 6வது தலைப்பு, ஒரு பாவத்தை பற்றி, பெருமையின் தண்டனை. எவருடைய உள்ளத்தில் கடுகளவாவது தற்பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, ஒருவர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், மனிதன் நல்ல ஆடைகளையும் நல்ல காணொளிகளையும் விரும்புகிறான், இது தற்பெருமையாகுமா என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் சுத்தத்தை விரும்புகிறான், தற்பெருமை என்பது உண்மையை ஏற்காததும் மக்களை ஏளனமாக கருதுவதுமே ஆகும் என பகர்ந்தார்கள். தற்பெருமை என்பது உண்மையை ஏற்காததும் மக்களை ஏளனமாக கருதுவதுமே ஆகும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். அந்த சஹாபி கேட்ட கேள்வி அழகான கேள்வி, அதற்கான பதிலும் பாருங்கள், மிக தெளிவான பதில். 7வது தலைப்பு, உலகத்தை பற்றி, உலகின் மீது நீண்ட ஆசை வைத்தல். என் உம்மத்தாருக்கு மனோ இச்சைகளும் உலக ஆசைகளும் பெருகுவதைக் கண்டு நான் அச்சப்படுகின்றேன். மனோ இச்சை உண்மையை விட்டும் தூரமாக்கி விடுகிறது. உலக ஆசை மறுமையை மறக்க செய்கிறது. இவ்வுலகமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, மேலும் மறுமையும் நெருங்கி கொண்டே வருகிறது. அதாவது ஒவ்வொரு நொடியும் வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது, மரணம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எனவே மறுமைக்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு, மறுமையை பற்றி, நற்செயல் புரிவோருக்கான வெகுமதி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காக்களில் இருப்பார்கள். அவர்கள் விரும்பியது அவர்களுக்கு தம் இறைவனிடமிருந்து கிடைக்கும், அதுவே பேரருள் ஆகும் என ஷூராவிலே அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு, நபி வழி மருத்துவம். பேன் பற்றாமல் இருக்க சிகிச்சை. ஒரு போரின் போது 2 சஹாபாக்கள் நபியரிடம் வந்து தங்களின் ஆடையில் பேன் பற்றி உள்ளதாக முறையிட்டுள்ளார்கள். அப்போது நபியவர்கள் பட்டாடை அணிந்திட அவ்விருவருக்கும் அனுமதி அளித்தார்கள். விளக்கம், பேன் பற்றுவது ஒரு நோயாகும். இந்நோய்க்கு சிகிச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டாடையை தேர்வு செய்தார்கள். சகஜ நிலையில் பட்டாடை அணிவது ஆண்களுக்கு ஹராம். ஆனால் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் அவசியமான சூழ்நிலையில் இதை பரிந்துரைத்தால் பாதகம் எதுவும் இல்லை. 10வது தலைப்பு, குர்ஆனின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவராவது சபைக்கு சென்றால் சலாம் கூறவும், மனம் விரும்பினால் சபையில் கலந்து கொள்ளவும், பிறகு சபையை விட்டு போகும்போதும் சலாம் கூறவும் என கூறினார்கள். அதனால் இந்த நலவை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருக்கக்கூடிய மீதம் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம நேருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஃபரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.